எனக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை கூட நம்ம இன்றைய சிந்தனைக்காக வரப்போகிறோம். இன்றைய சிந்தனை இந்த சங்கீதம் 25 எனக்கு மிகவும் பிரியமான சங்கீதம். ஏனென்றால் நான் வேலை பார்த்த காலத்திலே கம்பெனியில் போய் ஆஃபீஸில் என்னுடைய சேரில் உட்கார்ந்த உடனே பைபிள் திறந்து முதலாவது வாசிப்பது, அனுதினமும் வாசிப்பது சங்கீதம் 25 மாத்திரமே. ஏனென்றால் அதில் ஆரம்பம் வந்து கடைசி வரை நடத்தும்படியாக கர்த்தர் அதிலே அநேக வசனங்களை வைத்திருக்கிறார். அதை ஒவ்வொன்றும் நம்பிக்கையோடு கூட வாசித்திருக்கிறார். இந்த சங்கீதம் அந்த 5ஆம் வசனத்தை வாசிப்படுகிறேன். சங்கீதம் 25 5ஆம் வசனம். உம்முடைய சத்தியத்திலே நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். 2 காரியங்கள் இதில் பார்க்கிறோம். ஒன்று, ஒரு சத்தியத்திலே நம்மை நடத்துவார், நமக்கு போதனை செய்வார். அதனால நான் அசத்தியமான காரியம் செய்யாதபடியாக, கர்த்தர் விருப்பமில்லாத காரியம் செய்யாதபடியாக, கர்த்தர் நடத்தும்படியாக நான் சத்திய ஆவியானவருடைய துணையை கேட்கிறேன். அதே வேளையிலே சரியான பாதையிலே செல்லும்படியாக, கர்த்தர் என்னை போதிக்கும்படியாக அவருடைய போதனை கேட்கிறேன். சாதாரணமாக ஆஃபீஸில் போய் உட்கார்ந்த உடனே லாக் ஷீட் திறந்து பார்ப்பாங்க. அதில் வந்து சில குறிப்பிட கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கு என்ன வேலை செய்ய வேண்டும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் அபவ், அதாவது என்னுடைய ஹையர் அதாரிட்டிஸ் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தராங்களோ அதெல்லாம் அதில் வரும். கம்ப்யூட்டர் திறந்தால் அதான் முதல்ல வரும். அதெல்லாம் பார்க்க முன்னாடி கர்த்தருடைய போதனை பெற்றுக்கூட நம்ம ஆசையோடு காத்திருப்பேன். யோவான் 6:10 பார்க்குறோம். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் கேள்விப்பட்டவர்களை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அருமையான ஒரு வெளிப்பாடு அது. ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்தில் நடத்துவார். பொய்யான காரியம் ஒன்றும் சொல்ல மாட்டார், மிகையான காரியம் சொல்ல மாட்டார், மாயமான காரியம் சொல்ல மாட்டார். தெளிவாக சிறப்பான காரியம் நமக்கு சொல்வார் என்று அந்த ஆரம்பத்திலே அறிந்து கொண்டிருக்கிறேன். முதலாவது காரியம் சொன்னால், கேள்விப்பட்டவரை யாவையும் சொல்லி. இது ஆவிக்குரிய ரீதியில் பார்த்தோம்னாக்கா, ஆண்டவர் செய்கிற காரியங்களை கேள்விப்பட்டு சொல்லுவார் என்று பார்க்குறோம். ஆனால் உலக காரியத்தை பார்த்தால் கூட உலக காரியங்களில் நம்முடைய மேல் அதிகாரிகள் என்ன நினைக்கிறார்கள், சக ஊழியர்கள் என்ன நினைக்கிறார்கள், கிளைண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, கஸ்டமர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன செய்ய விரும்புகிறாங்க, என்ன செய்வாங்க நம்ம எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மளுக்கு காலையில் வெளிப்படுத்துவார். ரெண்டாவதாக, வரப்போகும் காரியங்களை, அதாவது வாட் எவர் ஹேப்பன்ஸ் தட் டே, அன்றைக்கு நடக்க போகிற காரியங்கள் என்ன சொல்லி எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்துவார். இந்த நம்பிக்கையோடு கூட நான் காத்திருப்பேன். அடுத்தபடியாக சங்கீதம் 27:11 பார்க்குறோம். கர்த்தாவே, இந்த வழியை எனக்கு போதித்து என் எதிராளி நிமித்தம் செவியான பாதை நடத்தும். அநேகர் நம்மளை பொறாமை கொண்ட மக்கள் இருக்காங்க. அவங்க வந்து ஏதாவது விதத்தில் தவறு செய்யணும்னு நினைப்பாங்க. நம்ம வழுக்கி விடுவோம் பார்ப்பாங்க, நம்ம சறுக்கி விடுவோம் பார்ப்பாங்க. ஆகையால் அவர்கள் முன்பாக செவ்வையான பாதையிலே நடத்தக்கூடியவர் ஆண்டவர். ஆகையால் அவரை நோக்கி நான் ஜெபிக்கிற காரியம், ஒரு வழி எனக்கு போதித்து. என்ன போதித்தோம்? 32ஆம் சங்கீதத்திலே 8ஆம் வசனம் பார்க்குறோம். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நான் எப்படி என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்ன ப்ரியாரிட்டி பண்ணணும், என்ன ஜாப் முதல்ல எடுக்கணும், யாரை முதல்ல சந்திக்கணும், யாருக்கு ஃபோன் பண்ணணும், இது எல்லாவற்றையும் எனக்கு கர்த்தர் போதிப்பார். அது மாத்திரம் இல்லை, அதை என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லி எனக்கு அவர் போதித்து நடத்துவார். அடுத்தபடியாக அதே வழியில் அவர் மானிட்டர் பண்ணுவார். நான் செய்கிற சரியா தவறா. சில இடங்களில் அவர் போதித்தால் கூட நான் தவறான விதத்திலே காரணம் செய்யலாம். ஆகையால் அவர் என் கண்ணை வைத்து, என்னை கண்ணை வைத்து நான் செய்கிற காரியம் சரியா இல்லையா, பேசுகிற வார்த்தை சரியா இல்லையா, எடுக்கிற திட்டம் சரியா இல்லையா என்பதை எனக்கு போதித்து ஆலோசனை சொல்லுவார். ஆகையால் நான் உண்மையினோ நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். நாள் முழுவதும் காத்திருக்கேன் என்ற வார்த்தை முக்கியமான வார்த்தை. நாள் முழுவதுமாக முதல வசனத்தில் பார்த்தோம். ஆகையால் நான் நாள் முழுவதும் உன்னை காத்திருக்கிறேன். கடைசியில் பார்க்குறோம் அந்த 25ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனத்தில், உண்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். ஐ வெயிட் ஃபார் யூ த ஹோல் டே. நாள் முழுவதுமாக கர்த்தர் அடுத்து நான் என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணும், ஒவ்வொருவரையும் அவரையே நோக்கி காத்திருப்பேன் சொல்லி நான் ப்ராமிஸ் பண்ணி அந்த வேலையை ஆரம்பிப்பேன். இந்த நாள் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். ஆகையால் நம்பிக்கையோடு கூட சாட்சியாக இதை பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக.